Bismillahirrahmanirrahim. இமாம் சாபி பள்ளிக்கூடத்துடைய சீலை திறக்க வேண்டும், முத்திரையை திறக்க வேண்டும் என்ற உன்னதமான கோரிக்கையை முன்வைத்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தாம் ஏற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டக் குழுவுடைய தலைவர் பெருமக்களை, இந்த போராட்டத்திலே என்னோடு வருகை தந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட தலைவர், தஞ்சை தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ரகீஸ் அவர்களை மற்றும் வருகை தந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய மாவட்ட துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சாமண்ணா என்ற சாவுல் ஹமீத் அவர்களை, வருகை வந்திருக்கக்கூடிய தஞ்சை தெற்கு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சேர்தாத் அவர்களை மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய அதிரை நகர செயலாளர் மரியாதைக்குரிய ரஜமு மஹைதீன் அவர்களை, நகர செயற்குழு உறுப்பினர் ஜர்ஜீஸ் அகமது அவர்களை, கிளை நிர்வாகிகள் முகமது இத்ரீஸ் அவர்களை, முகமது இப்ராஹிம் அவர்களை மற்றும் சதாம் ஹுசைன் அவர்களை மற்றும் இங்கு 10 நாட்களாக 10 நாட்களுக்கு மேலாக நீதிக்கான போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மிக சாதாரண நிகழ்வு, மிக மிக சாதாரணமான நிகழ்வு. இந்த நிகழ்வை இதுநாள் வரையிலே 10 நாட்களுக்கு மேலாக இதை சரி செய்யாத, சரி செய்ய முடியாத, சரி செய்ய இயலாத என்று சொல்வதை விட நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே செயல்பட மறுக்கின்ற அதிராம்பட்டத்தினுடைய நகராட்சியுடைய ஆணையரை பற்றி எண்ணி பார்க்கும் பொழுது, தோழர்களே, நமக்கு மிகப்பெரிய அளவிலான கேள்விகள், நமக்கு கேள்வி கணைகள் நமக்கு எழும்ப தோன்றுகின்றது. இதே போன்ற ஒரு நிகழ்வுதான் சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரத்திலே மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிறிஸ்துவ கல்லூரிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் ஓரிரு நாட்களுக்குள்ளாக 19ஆம் தேதி இழுத்து மூடப்படுகின்றது, 20ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது, 21ஆம் தேதி திறக்கப்படுகின்றது. முத்திரையிடப்பட்ட அத்தனை சீர்களும் அத்தனை முத்திரைகளும், நம்முடைய வழக்கை சொல்ல வேண்டும் என்றால் உடைக்கப்படுகின்றது அத்தனை முத்திரைகளும். ஆனால் ஏனோ சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான உடன்படிக்கையின் அடிப்படையில் முத்திரையில் இமாம் சாபி பள்ளிக்கூடத்திற்கு வைக்கப்பட்ட முத்திரை நீக்கப்பட வேண்டும் என்று சமாதான உடன்படிக்கையில் எழுத்துப்பூர்வமாக
கடிதம் அளிக்கப்பட்டிருந்தும் ஏனோ அது இன்று வரையில் நேற்று மாலை 7 மணியில் தொடங்கி இருக்கக்கூடிய நிகழ்வு இன்று சுமார் 20 மணி நேரத்தை கடந்து 22 மணி நேரத்தை கடந்து இன்று வரையிலே இந்த உத்தரையை நீக்குவதற்கு இங்கு இருக்கக்கூடிய நகராட்சியுடைய ஆணையர் மறுக்கின்றார் என்றால் என்ன உள்நோக்கம் இருக்கின்றது? அப்படி மறுப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் என்னையா செஞ்சிச்சு என்று கேள்வி கேட்பதற்கு நாம் முழு தகுதியுள்ளவர்களாக மாறுகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்ற ஒரு நிகழ்வுகளை நாம் இந்த சமயத்தில் சுட்டி காட்டுவது நம்முடைய கடமை. கடந்த ஆண்டு டெல்லியிலே சில ஊர்வலம் நடக்கின்றது. சங்க பரிவார கூட்டங்களுடைய தலைமையில சில கூட்டங்கள் நடக்கின்றது, சில ஊர்வலங்கள் நடக்கின்றது. அந்த ஊர்வலங்களுடைய பாதை தவறாக ஆகும் பொழுது, அவர்களுடைய பயணம் முரண்பட்ட ரீதியில் ஆகும் பொழுது அந்த கூட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன, அந்த ஊர்வலங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றது. தோழர்களே, உடனடியாக டெல்லியுடைய மாநகராட்சி என்ன செய்தது தெரியுமா? அங்கு இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தையும் அரசு இடத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் 50 வருடங்கள் 60 வருடங்களாக இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் உடனடியாக புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு நெடுக குறிப்பாக இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக அரசு நிர்வாகம் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை பற்றி நினைக்கும் பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இன்னும் விழிக்க வேண்டும், நாம் இன்னும் எழுச்சி வர வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எங்கேயோ தடுமாறிக்கொண்டு இருக்கின்றது என்பதற்காக நான் பல்வேறு சம்பவங்களை இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு நிலத்தில் இருக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக வியாபார ஸ்தலங்களாக கடைகளாக சிறு சிறு கடைகளாக இருக்கக்கூடிய அனைத்து வியாபார ஆட்சி உடனடியாக புல்டோசர் கொண்டு இடிக்க வருகின்றது. அப்படி இடிக்கின்ற பொழுது அந்த வழக்கு உடனடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு, மன்னிக்க வேண்டும், உயர் நீதிமன்றத்திற்கு செல்கின்றது. உயர் நீதிமன்றம் உடனடியாக ஒரு தடை ஆணை பிறப்பிக்கின்றது. என்ன தடை ஆணை தெரியுமா? இடிக்கப்படக்கூடிய அத்தனை கடைகளும் உடனடியாக எந்த கடைகளும் இடிக்கப்படக்கூடாது, அந்த கடைகளை இடிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று டெல்லியுடைய உயர் நீதிமன்றம் உடனடியாக ஆணை பிறப்பிக்கின்றது. உடனடியாக அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புல்டோசர்களுக்கு மத்தியிலே மரியாதைக்குரிய பிருந்தா காவத் அவர்கள் இதுபோல நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கின்றது, அதனால் உடனடியாக கடைகளை இடிப்பதை நிறுத்த வேண்டும் என்று டெல்லியுடைய மாநகராட்சியின் கட்டுப்பாட்டிலே இடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புல்டோசர் அதனுடைய பொறுப்பாளர்களை எல்லாம் வந்து சொல்லி காட்டும் பொழுது இடிப்பதை நிறுத்த மறுக்கின்றார்கள். ஏன் என்று கேட்கும் பொழுது அதனுடைய ஆர்டர் காப்பி இருக்கா? தோழர்களே, நான் ஏன் அதை இங்கே சுட்டி காண்பிக்கின்றேன் என்றால், நீதிமன்றத்தில் அணுகி அதனுடைய முறைப்படி எங்களுடைய இடத்தை நீங்கள் கேட்டீர்களேயானால் நாங்கள் நிச்சயமாக தருவோம். ஆனால் எந்த விதமான நீதிமன்ற உத்தரவையும் முழுமையாக பெறாமல் அரைகுறையாக இப்படி வந்து சீல் வைக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த உத்தரவை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்று முத்திரை வைக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்னா இந்த மாவட்டத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய
ஒரு சில நேரங்களில் அவர்களை பயன்படுத்துவதற்காக சொல்வார்கள் மாவட்ட நீதிபதிக்கு சமமாக இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அந்தஸ்து என்று சொல்லி காட்டுவார்கள். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் கையெழுத்தாக ஆகியிருக்கக்கூடிய அதனுடைய தகவல்களை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். ஏன் இந்த பாரபட்சம்? மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே நேற்று மாலை 7 மணி அளவில் நடந்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு எதிரே உள்ள தடுக்குது. ஏன்? என்ன காரணம்? தோழர்களே, எங்கு பார்த்தாலும் இதே நிலைப்பாடு, எங்கு பார்த்தாலும் இதே பாகுபாடு, எங்கு பார்த்தாலும் இதே பாரபட்சம். ஒண்ணு இல்ல, பேர்ல இருக்கிறதா முஸ்லிம்கள் பேர் இருக்கிற வேற ஒண்ணு வேண்டியது இல்ல. பேர்ல இமாம் சாஃபி பள்ளிக்கூடம் என்று ஒற்றை வார்த்தை இருக்கின்றது அல்லவா? இல்லாவிட்டா என்ன செய்திருக்கும்? எல்லா பூட்டிகளும் திறக்கப்படும், எல்லா பூட்டிகளும் திறக்கப்படும். பேர் மட்டும் மாறி இருந்தவையானால் இது எந்த நேரத்தில் எங்கு பார்த்தாலும் இந்த செய்தி இருந்து கொண்டிருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு மத்தியில் ஊடுருவி கொண்டிருக்கின்றது. எதையா ஒண்ணு தடுக்குது, ஏதோ ஒண்ணு தடுத்துச்சு. அதுக்குள்ள இன்னைக்கு தம்பி வந்து காமிச்சாப்புல உடனே நன்றி போஸ்ட் எல்லா இணையதளத்திலும் இங்க இருக்கக்கூடிய இமாம் சாஃபி பள்ளிவாசல் நேற்று இது முடிஞ்ச உடனே அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அக்ரிமெண்ட் முடிஞ்ச உடனே முதலமைச்சருக்கு நன்றி சொல்லியாச்சு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி சொல்லியாச்சு. உங்க அரசியல பண்ணிக்கீங்க. அப்படித்தான் இந்த மக்களை ஏமாற்ற முடியும்னா காலங்காலமாக இப்படித்தான் ஏமாற்றி வருகின்றீர்கள். செய்து கொள்ளுங்கள். நாங்கள் அதை கூட மறுக்கவில்லை, அதை கூட தடுக்கவில்லை. ஆனால் திறக்காத பள்ளிக்கூடத்திற்கு பள்ளிக்கூடத்துடைய முத்திரை உடைக்கப்படாத முத்திரைகள் திறக்கப்படாத சமயத்தில் நன்றி தெரிவித்து விட்டீர்கள். எதை வைத்து இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கு பார்த்தாலும் பாரபட்சத்தை தமிழகத்திலும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அதிராமன்றத்துடைய நகராட்சியில் நாம் பார்க்க முடிவதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை செயல்படுத்த மறுத்தீர்களேயானால், இங்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் மறுத்தீர்களேயானால், நாம் ஏன் சாலை மறியலில் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையிலே, சாலை மறியல் போராட்டத்தை நாம் ஏன் கையில் எடுக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த பத்திரங்கள், இந்த ஒப்பந்தம் இங்க இருக்கக்கூடிய கலெக்டருடைய தலைமையில் தான் நடந்ததா என்பதை மாவட்ட ஆட்சியருடைய நேரடியாக வந்து எங்களுக்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் எஸ்டிபி கட்சி சாலை மறியல் போராட்டத்தை அறிவித்தோம். வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த அளவிற்கு நாங்கள் இதற்கு முன்னாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றது. இந்த போராட்டம் துவங்கி இருக்கக்கூடிய மறுநாள் நான் நினைக்கின்றேன் 12ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். 11ஆம் தேதி போராட்டம் தொடங்குச்சா? போராட்டம் வந்து 11ஆம் தேதி தொடங்குச்சா? 12ஆம் தேதி வந்து எஸ்டிபி கட்சி முதலாக மிகப்பெரிய அளவில் உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான், தெரியாம எல்லாம் இல்லை. அதனுடைய போராட்டம் கூட இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டு இருந்தாலும் இங்கு வந்து அணுகும் பொழுது போராட்ட குழுவினர் கேட்டுக்கொண்டார்கள், இல்லை இங்கே அருகாமைகளை வைத்துக் கொள்ளுங்கள், நாங்களும் உங்களோடு பங்கேற்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எங்களுடைய கருத்துக்கள் ஒட்டுமொத்த மக்கள் மன்றத்திலே செவிகளுக்கு செல்ல வேண்டும். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியருடைய உள்ளங்களை திறந்து இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல் பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கக்கூடிய முத்திரைகள் திறக்கப்பட வேண்டும் என்பது நோக்கமே தவிர வேறொன்றும் இல்லை என்ற அடிப்படையிலே 12ஆம் தேதி இங்கு இதே பகுதியிலே இந்தியன் பேங்க் பக்கத்துல எஸ்டிபி கட்சி மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வைத்தது. நாம் அன்றைய தினமே சொல்லி காண்பித்தோம், இது முஸ்லிம்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டம் எங்களிடம் கேட்டுக்கொண்டார்கள், இதை வேற மாதிரி நடத்தலாமா என்று இங்க இருக்கக்கூடிய போராட்டம் சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். நான் அன்றைய சொல்லி காண்பித்தேன், 12ஆம் தேதியை சொல்லி காண்பித்தேன். தோழர்களே, நீங்கள் ஒரு செய்தியை புரியாமல் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த போராட்டம் என்பது நாம் நினைப்பது போல் ஒரு நாளோ சில மணி நேரங்களோ நடந்து முடிவதல்ல. பல நாட்கள் இந்த போராட்டம் தொடரும். ஏன் என்று பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் பார்க்கின்றார்கள். நம்முடைய போராட்டம் பல நாட்கள் நீடிக்கும் என்று நாம் களங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்களை
கண்டு உணர்ந்த காரணத்தினால், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை கண்டு உணர்ந்த காரணத்தினால், இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய நிலைப்பாடுகளை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்திய காரணத்தினால் அந்த வார்த்தையை எங்களால் பயன்படுத்த முடிந்தது. அன்றைய தினம் நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வார்த்தை 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில ஒப்பந்தம் நிறைவேறியிருக்கின்றது என்று சொன்ன மாத்திரத்திலேயே நாம் மிகப்பெரிய அளவிலே குதூகலம் அடைந்தோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தினோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று அன்றைய தினம் அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சி அடைந்தோம். எங்களுடைய நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நாங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம். மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான வெற்றி, மக்கள் போராட்டம் மட்டுமே இனிமேல் தீர்வு என்பதற்கான ஒரு பாடமாக, ஒரு முன்மாதிரியாக இமாம் சாவி பள்ளிக்கூடத்துடைய நிகழ்வு போராட்டம் நடைபெற்றது என்பதை சுட்டி காண்பித்தோம். இருந்தாலும் தமிழ்ல பழமொழிக்கு சொல்லுவாங்க, சாமி இடம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்ட மறுக்கிறாரு என்று சொல்லி காட்டுவார்கள். வழக்கு சொல்லை சொல்லி காண்பிக்கின்றேன். தோழர்களே, மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்திருந்த போதிலும் இங்க இருக்கக்கூடிய நகர்மன்றத்துடைய ஆணையர், நகராட்சியுடைய ஆணையர் தடுக்க மறுக்கின்றார் என்றால் அவங்க தடுக்க மறுக்குச்சு. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு? என்ன காரணம்? எங்களுக்கு நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடமிருந்து உரிய பதில் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்ற அடிப்படையில் தான் எஸ்டிபி கட்சி மீண்டும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. மீண்டும் வருவான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது. இதற்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே நேற்றைய தினம் ஒரு ஒழுங்காக, ஒரு அழகாக, ஒரு சாதாரண அல்லங்க, மாவட்ட ஆட்சியரோடு இருந்திருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் இருந்திருக்கின்றார், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் இருந்திருக்கின்றார், வருவாய் கோட்டாட்சியர் இருந்திருக்கின்றார், பட்டுக்கோட்டை வட்டாட்சியர், பட்டுக்கோட்டையினுடைய வட்டாட்சியர் இருந்திருக்கின்றார், உதவி திட்ட அலுவலர் இருந்திருக்கின்றார். இவங்க எல்லாரோட சேர்ந்து அதிராமன்னம் கல்வி அறக்கட்டளை சார்பாக ஒரு 5 பேர் கலந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் மத்தியில் மாவட்ட ஆட்சியருடைய முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கின்றது. கையெழுத்துடைய வாசகத்தையும் நான் நினைவுபடுத்துகின்றேன். அதனுடைய சரத்து நிறைய இருக்குது. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நமக்கு தேவையானது, நமக்கு சாதகமானது சொல்ல விரும்பல. இறைவன் மன்னிக்க வேண்டும். நாம் அப்படி நமக்கு சாதகமானது என்பதை வளைத்து தேய்ப்பதற்கல்ல. அது யாரெல்லாம் ஒப்பந்தம் பார்த்தா என்ன ஒப்பந்தம், என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் மேல உள்ள சரத்து. அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் எட்டப்பட்ட தீர்வுகள் பட்டுக்கோட்டை வட்டம் அதிராமட்டத்தில் இயங்கி வரும் அதிராமன்னம் கல்வி அறக்கட்டளையானது ஒத்தக அடிப்படையில் நீண்ட காலமாக அவ்விடத்தை பயன்படுத்தி வருவதாலும் அது நிறைய இருக்கு. வேணா உங்களுக்கு இதை போட்டிருப்பாங்க. அப்பகுதியில் ஒரு பகுதி மக்களின் கோரிக்கையின் அடிப்படையிலும் கடந்த 10 நாட்களாக சம்பந்தப்பட்ட இடத்தின் எதிரே தொடர் போராட்டம் நடைபெற்று வருவதாலும் நான் சொல்லி காமிச்சேன். உங்களுடைய போராட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று சொல்லி காண்பித்தேன். மாவட்ட நிர்வாகமானது அதாவது நகராட்சி நிர்வாகத்தில் மேற்படி இடத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள முத்திரையினை அகற்றிக் கொள்வதெனவும், மேற்படி இடத்தில் அதாவது நகராட்சி நிர்வாகத்தில் பொருத்தப்பட்ட அறிவிப்பு பலகையினை அகற்றிக் கொள்வதெனவும் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டது. என்னங்க இங்க இருக்கக்கூடிய முத்திரை அகற்றப்படும், இங்க இருக்கக்கூடிய போர்டு நீக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் 5 நிர்வாகிகளுடைய தலைமையில போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கின்றது. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கின்றது. ஏகமனதாக முடிவு செய்து விட்டோம் என்று மாவட்ட ஆட்சியரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கின்றது. ஏன் செயல்படுத்த மறுக்கின்றீர்கள்? ஏன் முத்திரையை திறப்பதற்கு எதிராக உங்களை தடுத்துச்சு? இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் போராட வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள்? தோழர்களே, இவைகளுக்கு நாம் தீர்வுக்கு வர வேண்டும் என்றால், இவைகளுக்கு நாம் தீர்வுக்கு மாவட்ட ஆட்சியருடைய ஒப்புதல் நமக்கு தேவை என்றால், அந்த ஒப்புதலின் அடிப்படையிலே இங்க செயலாற்ற வேண்டும் என்றால், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், இங்க இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் அவருடைய உள்ளத்தில் ஏதோ கசடு இருக்கின்றது. அதான் மறுக்கின்றார். நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எஸ்டிபி கட்சியுடைய போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அனைவரையும் எஸ்டிபி கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்று அன்போடு அழைத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.